பிரைஸ் தி லார்ட். ஈசப்பா இன்னைக்கு உங்களோட ஒரு கதை மூலமாக பேச போகிறாங்க. ஒரு போதகரிடத்தில் ஒரு வாலிப தம்பி ஒரு நாள் போய் கேட்பான், நான் தேவனோடு சஞ்சரிக்கணும், அவரோடு நான் உறவாடணும், அவரோடு நான் பேசி கொண்டு இருக்கணும், அவரை தரிசிக்கணும், இதற்கெல்லாம் நான் என்ன செய்யணும் போதகரே, எனக்கு அதற்கான எளிய வழிகளை எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த போதகர் அந்த வாலிபரிடத்தில் கேட்பாங்க, நீ யாரையாவது நேசிக்கிறாயா அப்படின்னு. இல்லை போதகரே என்று சொல்லுவான். நீ யாரையாவது அளவு கடந்த அன்பு செய்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை போதகரே அப்படின்னு சொல்லுவான். மறுபடியும் அவனிடத்தில் அழித்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அந்த வாலிபன் கோபத்துல, என்ன போதகரே, நான் யாரையும் ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை, நான் தேவனோடு சஞ்சரிக்கணும், அவரோடு உறவு கொள்ளணும், அப்படி என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன், நீங்க ஏன் இப்படி கேட்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த சபை போதகர் சொல்லுவாங்க, நீ உன் அயலகத்தாரிடத்தில் அன்பு கொள்ளாமல் எப்படி நீ தேவனை சஞ்சரிக்க முடியும்? முதலில் உன் அருகில் இருக்கும் மனிதர்களை அன்பு செய். உன் இருதயம் அவர்களுக்காக கசிந்துருகும் போதுதான் உன்னால் தேவ தன்மையை புரிந்து கொள்ள முடியும். அதற்கான முதற்படியை நீ எடுத்துவை. அதன் பிறகு நீ தேவனை அடைவது பற்றி வழிகளை நீ தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைப்பாங்க. ஆமாங்க, இததாக நம்ம வேதத்தில் படிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமாங்க, இந்த நாள்ல இருந்து நீங்க எல்லாரும் ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்களை, உங்க சகோதரரை, உங்க நண்பர்களை, உங்க ஏலகத்தாரை நீங்க அன்பு செய்றீங்களா? அந்த இதுல தேவனுடைய மகிமையை உங்களால பார்க்க முடியும். ஏசப்பாவோடு நீங்க சஞ்சரிக்க முடியும், அவரோடு நீங்க உறவாட முடியும். இந்த நாள்ல இருந்து ஏசப்பா உங்க எல்லாருக்கும் இப்படிப்பட்ட அன்பின் அபிஷேகத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.